தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் பாஜகவின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 2 தலைவர்களும் இந்த முறை தொகுதி மாறி போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த முறை அந்த தொகுதியில் போட்டியிட மாட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக அந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறது. குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இந்த முறை அங்கு போட்டியிட்டால் அங்கு இருக்கக்கூடிய திமுகவினருக்கு அது பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அங்கு செல்வ பெருந்தகை வெற்றி பெற்றதற்கு பிறகு எந்த ஒரு திட்டங்களோ அல்லது புதிய ஒரு நலத்திட்டங்களோ செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. அதே போன்று தொழிலதிபர்களும் இந்த முறை செல்வ பெருந்தகை அவர்களை நிறுத்தினால் அவரை தோற்கடிப்போம் என்ற முடிவிலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரை எக்மோர் தொகுதிக்கு மாறி போட்டியிடுவ செய்வதற்காக சேகர் பாபு அவர்கள் தற்பொழுது காய் நகர்த்தி வருகிறார். தற்பொழுது எழும்பூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பரந்தாமன் அவர்களுக்கு இடம் கிடைக்காமல் செய்ய வேண்டியிருக்கிறது. அதே போன்று செல்வ பெருந்தகை அவர்களை ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் இருந்து எக்மோர் தனி தொகுதிக்கு கொண்டு வருவதற்காக அந்த திட்டமானது திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. எக்மோர் தொகுதியில் செல்வ பெருந்தகை அவர்கள் போட்டியிட்ட மாதிரியும் இருக்கும். அதே போன்று பரந்தாமன் அவர்களுக்கு இடம் கிடைக்காமல் செய்த மாதிரியும் இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லக்கூடிய வகையில் தற்பொழுது அதற்கான காய்களை நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த முறை எழும்பூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. வேளச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பறிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை காங்கிரஸ் கட்சி விருப்பப்படக்கூடிய தொகுதிகளில் பல தொகுதிகளில் மாற்றி அறிவிப்பதற்கும் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை பொங்கலுக்கு பின்பு அதிகாரப்பூர்வமாக துவங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை தற்பொழுது திருநெல்வேலி தொகுதியின் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று அவர் பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராகவும் பதவி வைத்தார். தற்பொழுது அவருக்கு தமிழக பாஜகவின் தலைவர் என்ற பொறுப்பும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திருநெல்வேலி தொகுதியில் இந்த முறை போட்டியிட்டால் அவர் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெற முடியாது என்ற ஒரு சர்வேவானது வெளியாகி இருக்கிறது. இதனால் அவர் முக்குளத்தோர் வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதற்கான வேலைகளை தற்பொழுது தமிழக பாஜகவின் நிர்வாகிகள் துவங்கி இருப்பதும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை மீண்டும் திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டால் அவர் சமூகத்திற்கு எதிரான முக்குளத்தோரை நிறுத்தி அவரை தோற்கடிப்பதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான காய் நகர்த்தல்கள் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை விருகம்பாக்கம் அல்லது வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவர் காய் நகர்த்தி வருகிறார். அந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை கேட்டு பெறுவதற்கும் பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதே போன்று மயிலாப்பூர் துறைமுகம் உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சர்வே முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சில தொகுதிகளை கேட்டு பெற்று அந்த தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தர இருக்கிறார். அவர் வருகை தந்ததற்கு பின்பு தொகுதி பங்கீடு இறுதியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.